மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. என்னடா அது எப்போ பார்த்தாலும் சூரத் போயிட்டு அஜ்மேராவையே காமிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ பொங்கல் வரப்போது, அதனால நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னாங்க. சரி, அதையே நம்ம வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். நம்ம கூட சுதாகர் தான் ஜாயின் பண்ண போறாரு. வணக்கம். இவரை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம், கொஞ்சம் தமிழ் தெரிஞ்ச, கொஞ்சம் இல்லை, அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான். ஆல்ரெடி இங்கேயே இருந்த தொட்டு தமிழும் இந்தியும் கலந்து கலந்து பேசி பேசி பழகுன தொட்டு அவர் வந்து நம்ம தமிழை மறந்துட்டாரு. அதுதான் உண்மை. நம்ம எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுன்னு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வீடியோக்காக தான் நான் வந்து மாஸ்க்கை வந்து கழட்ட போகிறேன். மாஸ்க் போட்டுக்கிட்டு பேசினா உங்களுக்கும் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால நான் வந்து மாஸ்க் எடுத்துகிட்டு பேசலாம். இப்போ வந்து நிறைய புது கலெக்ஷன் வந்திருக்கிற தொட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அஜ்மேராவோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அது இல்லாமல் நம்மகிட்டையும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, அங்கே வந்து இப்போ கரெக்டாக கொடுக்குறாங்க, அதே மாதிரி தமிழ் பேசுகிற ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் இன்னும் தமிழ் பேசுகிற ஆளுங்களும் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். இவர் வந்து இப்போ எல்லா கலெக்ஷனையும் பார்த்துடலாமா? இந்த சாரி வந்து எப்படிமா, என்ன ரேஞ்சில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சில்க் சாரி இப்போ பொங்கல் கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் புதுசாக வந்துருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சில்க் சாரியில் 300 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 300 ரூபாயிலேருந்து 300 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு 400 வரைக்கும் 4000 வரைக்கும் கிடச்சிடும். 4000 வரைக்கும். இப்போ இது வந்து சிம்பிளாக, இப்போ இந்த சாரீ வந்து நல்லா வந்து கிராண்டாக இருக்குது. இதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும்? இதோட ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 500 500லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு அதாவது ரேஞ்ச் தகுந்த மாதிரி உங்களுக்கு புடவை கிடைக்கும். நான் எல்லா புடவையும் உங்களுக்கு வந்து பிரித்து காமிக்கிறோம் பாருங்கள். இங்கே கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும், அதாவது மந்த்லி ஒன்று மாறும் இல்லைங்களா, ஒவ்வொரு மாதமும் வந்து புது புது கலெக்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஆல்ரெடி எடுத்தவங்க வந்து நிறைய பேர் வந்து நல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. நானுமே உங்களுக்கு நிறைய தடவை எடுத்துகிட்டு போய் காமிச்சிருக்கிறேன். அந்த சாரீ எல்லாமே சூப்பராக இருக்குது, நான் கட்டுற சாரீ எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஒரு தடவை இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 டசன் 2 டசன் சாரீ எடுத்துகிட்டு போயிடுவேன். எடுத்துகிட்டு போயிட்டு அதுதான் நான் வந்து கட்டிகிட்ருக்கிறேன். எல்லா சாரியுமே இங்கேருந்து எடுக்கிறதா இந்த கிட்டத்தட்ட இந்த 3 வருஷமாக. இப்போ அடுத்த சாரி பார்க்கலாம். இதுக்கு நான் உங்களுக்கு பிராசோ கான்செப்டில் காமிக்கிறேன். பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிராசோ கான்செப்டில் சில்க் சாரியில் வந்துருக்கு. இந்த சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் ப்ளவுஸும் வருது, எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் வந்துடும் இல்லைங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசைன் இருக்குது. சில சாரியில் வந்து கொஞ்சம் வந்து டிசைன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் கம்மியாக இருக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே டிசைன் தான். ப்ளவுஸ் வந்து பாருங்கள் இந்த கலர். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் காமிக்கிறேன். இதில் நீங்கள் பாருங்கள், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்டரில் எவ்வளோ சூப்பராக நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தி, இது ப்ளவுஸா? ப்ளவுஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் சாரீ தான். இதில் இன்னும் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது, ஒவ்வொன்றா பிரித்து காட்டுவோம். சில்க் சாரியில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோன் ஒர்க்கில் புதுசாக ஆரம்பிச்சுக்கிறோம். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் சாரியில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணி வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் இது மாதிரி சாரியில் சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஸ்டோன் ஒர்க் பண்ணி வந்துடும். இது கையில் பண்ணுறதுங்களா இல்லை? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹேண்டில் பண்ணிருக்கோம். எவ்வளோனா நீங்கள் எவ்வளோனா ஒர்க் பண்ணால் நிறைய போகாது. நீங்கள் பாருங்கள். அப்புறம் இது ப்ளவுஸு. இதுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஐட்டம் காமிக்கிறேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இது மாதிரி பாக்ஸில் வந்துடும் சாரீஸ் எல்லாம். இதில் உங்களுக்கு வித்து கேட்லாக் வந்துடும். இது செட்டுனா எத்தனை செட்டு? இது 8 பீஸ் செட்டு வரும். 8 பீஸ் பாக்ஸ்லேயே அப்படியே வரும். உங்களுக்கு 8 பீஸ் பாக்ஸோட 8 உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் வந்துடும், டிஃப்ரெண்ட் டிசைன் வந்துடும். ஓ, இதில் தான் கேட்லாக் வரும் இல்லைங்களா? பாருங்கள், உங்களுக்கு டிசைன் செலக்ட் பண்ணணும். ஒரு சமயம் நீங்கள் சென்னையிலேருந்தோ இல்லை வேறு எந்த ஊர்லேருந்தோ செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்லாக் வந்துடும். நீங்கள் எந்த சாரியை செலக்ட் பண்ணி அனுப்புகிறீங்களோ அதை கரெக்டாக இவங்க வந்து அனுப்பி வச்சுருவீங்க இல்லைங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி உங்களுக்கு ஜரி ஒர்க்கும் பண்ணி வந்துடும். உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்குது, அதே உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட் இந்த துப்பட்டாத்தும் வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஸ்கை ப்ளூ. இது வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக நம்ம கட்டுறது அப்படின்னா கூட ஒரு ஃபங்க்ஷன் டைம் வந்து
வெயிட் இல்லாமல் கட்டுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து வெயிட் இல்லாமல் தான் கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறேன். எங்களை மாதிரி ஆளுங்களும் சரி, சின்ன பசங்களும் சரி, எல்லாருமே வந்து வெயிட்டாக இருந்தால் கட்டுறதுக்கு யோசிப்பாங்க. முதல் வந்து சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு புடவை கட்டுறது அப்படின்னாலே கஷ்டம். அந்த புடவையை கட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் தனியாக வேணும். ஆனால் இந்த மாதிரினா இப்போ நிறைய பேர் வந்து அந்த புடவையை வந்து கட்டுறதுக்கு முன்னாடியே அயன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. எதனா ஃபங்க்ஷன் டைம் அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு போகிற மாதிரி பழகிட்டாங்க. அதனால் எல்லாருமே கட்டுறதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். வயசானவங்க, சின்ன பசங்க, நடுத்தர வயசு எல்லாருக்குமே இந்த மாதிரி கலரு, இந்த மாதிரி சாரீ, வெயிட் இல்லாமல் இருக்கிற சாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு 4-5 புடவை நான் விரித்து காமிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 2-3 சாரீ வந்து பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், இதில் ஒரு பாக்ஸ் ஐட்டம். இதில் புதுசாக பொங்கல் கலெக்ஷனில் வந்திருக்குது. இதில் பனாரசி சில்க்கு நம்ம சொல்லலாம். பனாரஸ் சில்க்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக உங்களுக்கு ஜரி ஒர்க் பண்ணி வந்தது. அதே மாதிரி பின்னாடி சைடு வந்து அந்த சில டைம் வந்து சில ஜரிகைலாம் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருக்கோம். அப்படி தூக்கிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து காலில் கொலுசில் இல்லைன்னா காலில் மாட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு ஒரு நியூ கலெக்ஷன் காமிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டோனும் பண்ணலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பெரிய கிராண்டான சாரீ தான். இது நல்ல கிராண்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து கல்யாணம், ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லா விசேஷத்துக்கும் இது வந்து கட்டலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப கிராண்டாக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா உள்ளே வந்து இந்த சரிகை எடுத்துக்கிட்டு இருக்கோம். சில டைம்லாம் வந்து கையில் குத்தோம், ப்ளவுஸ் தைச்சோம்னா அது உடம்புல குத்தோம். அந்த மாதிரி இல்லாமல் இது நல்லா இருக்குது பாருங்கள். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில்வர் சரிகை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள எல்லா சின்ன பிள்ளைங்களும் வந்து சில்வர் ஒர்க்கு தான் நல்லா கட்டுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ், அதாவது 4 பண்டல் உள்ள புடவை, 4 புடவை உள்ள ஒரு பண்டல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 பீஸ். அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஒவ்வொரு பண்டலாக வந்து செலக்ட் பண்ணணும். சில்லறையில் 1-2 தரமாட்டாங்க, 1-2 தரமாட்டாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பண்டல் தான். அதாவது 4 பீஸ் வரும், 6 பீஸ் வரும், அதுக்கப்புறம் 8 பீஸு, 10 பீஸு, இந்த மாதிரி 5 பீஸு. சிலதெல்லாம் ஒவ்வொரு பண்டலுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்க. இது வந்து நமக்கு 5 பீஸ் வருது. இது ஒரு பண்டல். இது வந்து லென்த்தாக நம்ம மடிப்பு தான் மாறி இருக்க தவிர மற்றபடி டிசைனு அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இதில் கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள் 8 பீஸ். இது 8 பீஸ் உள்ள பண்டல். நம்ம இங்கே செலக்ட் பண்ணும் போது நீங்கள் வந்து அவங்க கேட்லாக் அனுப்பிச்சாலுமே அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 4 பண்டல், 4 பீஸ் வர மாதிரி ஒரு பண்டல், 8 பீஸ் வர மாதிரி ஒரு பண்டல், 6 பீஸ் வர மாதிரி பண்டல், இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணும்போது கேட்லாக் பார்த்து பண்ணிடலாம். அப்படி சப்போஸ் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம நேரடியாக வரும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான கலெக்ஷன் எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஃப்ளைட்டில் வரணும், ட்ரெயினில் வரணும். இப்போது ட்ரெயின் வந்து விட்டாச்சு, ட்ரெயினில் வரலாம். சென்னையிலேருந்து வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் ஆகும். இதே ஃப்ளைட்டில் வரும்போது 2 ஹவர், அதாவது இப்போ வந்து கனெக்ட் பண்ணி ஃப்ளைட் விட்ருக்காங்க. ஸ்டேட் ஃப்ளைட்டெல்லாம் வந்து முதல்ல இருந்தது. ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஆள் நம்ம வந்துட்டு போகிறோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு மட்டும் 12,000 ரூபாய் செலவாகும். அதுக்கப்புறம் பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து எடுக்கிறது தான் உங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். இப்போ சின்னதாக ஒரு 20,000, 25,000, 30,000 பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அங்கேருந்தே இவங்களுக்கு வந்து கேட்லாக் பார்த்து அனுப்பி வாங்கிக்கலாம். அஜ்மேராவோட சேர்ந்து எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது 6 மாதம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற ஒரு பொருள் வந்து 6 மாதம் வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் சேல் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கலாம். நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் தொடங்கும் போதும் சரி உடனே வந்து சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவை. இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய
நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு தெரியாது, புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பீங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 10 பேர்கிட்ட நம்ம பேசணும். முதல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம பேசினா தான் அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சைலண்ட்டாக வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க திடீர்னு பிஸ்னஸ் ஆரம்பித்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கூச்சமாக இருக்கும். யார்கிட்ட கேட்குறது, எந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப யோசிப்பீங்க. பிஸ்னஸ்ன்னு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக பேசணும். ஒவ்வொருத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும், பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், இப்போ வயசானவங்க புடவை எடுக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், இந்த மாதிரி நிறைய நீங்கள் பேசினா தான் நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண முடியும். அது இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். இப்போ புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம், யாருன்னா நியூவாக கஸ்டமர் கொஞ்சம் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா தான் நாங்களே தந்துடுறோம். பிஸ்னஸ் ஐடியாவும் உங்களுக்கு வந்து இவங்களே சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்படி நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து தங்கிட்டு இவங்கக்கிட்ட நல்ல ஐடியாலாம் கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இனிமேல் வந்து நீங்கள் வந்து தமிழால் இல்லை, இந்தியாவில் இல்லை, இங்கிலீஷால் இல்லை, இல்லைன்னா தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி யோசிக்கவே வேணாம். உங்களுக்கு என்ன பாஷை தெரியுமோ அந்த பாஷையில் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அதே கஸ்டமரை உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு விடுவாங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.